السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. வல்லோன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. பெரும் கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்திலே புனிதங்கள் மாத்திரம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளிலே, புனிதங்கள் உலாவரக்கூடிய ஓர் இடத்திலே நம்மை அல்லாஹ் ஒன்று கூட்டியதை போல், புனிதத்திற்கு சொந்தக்காரர் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனபதியில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூட செய்வானாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் 5ஆம் பிறையில் நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய நாட்களை குறித்தும், ரமலானில் இருக்கக்கூடிய நேரங்களை குறித்தும் ஏராளமான விளக்கங்களை தொடர்படியாக சுபுஹ் பயானிலும் தராவீஹ் பயானிலும் நாம் தெரிந்து வருகின்றோம். எனவே இந்த வார ஜும்மாவில் ரமலானை குறித்து பேசாமல் வேறு சில முக்கியமான தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இம்மை வாழ்வுக்கும் மறுமை வாழ்வுக்கும் அது பயன்பெறும் என்பதற்காக வேறு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜும்மாவிலே நாம் தெரிந்து கொள்வோம். இந்த ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத் இறங்கக்கூடிய 10 என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ரஹ்மத் என்று சொன்னால் முதலில் என்னவென்று நமக்கு தெரியுமா? ரஹமத் என்கின்ற அரபு வார்த்தைக்கான தமிழாக்கம் என்னவென்று நமக்கு தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ரஹமத் என்கின்ற அரபு பதத்திற்கு கருணை நிறைந்தது, அன்பு நிறைந்தது, இன்னும் அருள்பாலிப்பு என்கின்ற பல்வேறு விதமான அர்த்தங்களை நாம் தொடராக கொடுக்கலாம். எனவே இந்த ரமலானுடைய முதல் 10 என்பது இறைவனுடைய அருள்பாலிப்பும், இறைவனுடைய அன்பும், இறைவனின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடிய 10 நாளாக இந்த முதல் 10 நாளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ்வால் பொழியப்பட்ட அருள்பாலிப்புகளிலே மிக உன்னதமான அருள்பாலிப்பு என்பது இந்த மனித பூத உடல் தான். இங்கே சில பேர்கிட்ட நம்ம கேட்குறோம்,
எங்க நோன்பு நேரத்திலேயாவது கொஞ்சம் திருந்தலாமே, நோன்பு நேரத்திலேயாவது கொஞ்சம் பள்ளியின் பக்கம் ஒதுங்கலாமே, நோன்பு நேரத்திலேயாவது உங்கள் வாயை கட்டுப்படுத்தலாமே, ஒன்றோ இரண்டோ மூன்றோ தாங்களால் இயன்ற நோன்புகளை வைக்கலாமே. இந்த ரமலான் மாதத்திலும் இப்படி பாவச் செயலிலே ஈடுபட்டு அல்லாஹ்வின் வெறுப்பை சம்பாதித்து இடங்களிலே மிக மோசமான இடமான நரகத்திற்கு ஏன் நீங்கள் நுழைய விரும்புகிறீர்கள்? கொஞ்சமாவது ரமலானில் திருந்துங்களேன் என்று நாம் சிலரிடத்தில் சொன்னால் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு என்ன பண்ணிட்டான், எனக்கு ஒரே கஷ்டம், பண கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, ஊரை சுத்தி கடன் வாங்கியிருக்கிறேன், 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்குது எனக்கு, நான் பாட்டுக்கு நோன்பு வச்சுட்டு பள்ளிவாசல்ல வந்து கிடந்தா என் குடும்பத்தை யாரு பார்க்கிறது? எனக்கு அல்லாஹ் ஒண்ணுமே பண்ணல, நான் ஏன் பள்ளிவாசலுக்கு வரணும் என்று சொல்லக்கூடிய அபாண்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டை இன்றைக்கு நாம் காதார கேட்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மனிதனுக்கு என்னென்ன அருள் பாலிப்புகளை செய்திருக்கின்றான் என்பதை தான் இந்த ஜும்மாவிலே நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். சரி, முதல்ல நம்ம எதெல்லாம் நியாமத்து நினைக்கிறோம், எதையெல்லாம் அருள் பாலிப்பாக நாம் நினைக்கின்றோம் தெரியுமா? ஒன்றை மட்டும்தாங்க இன்னைக்கு மனுஷன் பெரிய அருள் பாலிப்பா நினைக்கிறான். பணம் இருந்துருச்சுன்னா போதும், வாழ்க்கை நிம்மதியா ஆயிரும். பணம் இருந்தா சொந்த வீடு கட்டிக்கலாம், பணம் இருந்தா எதனாலும் செய்யலாம், எப்படினாலும் இருக்கலாம். பணத்தை மட்டும்தான் இன்றைக்கு மனிதன் பெரும் அருள் பாலிப்பாக விளங்கி வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அல்லாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான எத்தனை அருள் பாலிப்புகளை நமது உடலில் வழங்கியிருக்கின்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்கிட்ட பேசும்போது மூசா நபி கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ மூசாவாக மாறி இந்த மூசா அல்லாஹ்வாக மாறினால், மூசாவாக மாறிய நீ என்னிடத்தில் என்ன கேட்பாய்? அல்லாஹ் சொன்னான், மூசாவே, உன்னிடத்தில் நான் பெரிய பெரிய பங்களாக்களை கேட்க மாட்டேன், மண்டு மாளிகைகளை கேட்க மாட்டேன், ஆட்சி அதிகாரத்தை கேட்க மாட்டேன், பொருளாதாரத்தை கேட்க மாட்டேன், பெரிய தோட்ட துறவுகளை கேட்க மாட்டேன், குளித்து விளையாடுவதற்கு நீர் பாய்ச்சல்களை கேட்க மாட்டேன். உன்னிடத்தில் ஒன்றை கேட்பேன். என்ன தெரியுமா? உடல் ஆரோக்கியம். உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் நியாமத், உலகத்திலே எந்த மனிதனாலும் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு நியாமத் உடல் ஆரோக்கியம். அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஆதி ஸிஹ்ஹா, யா அல்லாஹ், எனக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ கொடு, உடல் திடகாத்திர கொடு, உடல் வலிமையை கொடு, நோய் நொடிகளை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்பார்களே. உலகத்தில் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிக பெரும் அருள் பாலிப்பு இந்த உடல் ஆரோக்கியம். உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நான் அளந்து சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நம்ம கெட்ட வார்த்தையாக பயன்படுத்துறது தான் தலையில் இருக்கிற முடி. கோபத்தில் கெட்ட வார்த்தையாக நம்ம பயன்படுத்துவோம், இதை சொல்லி பேசுவோம். இந்த முடியை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கின்றீர்களா? முடி முளைவதற்கு எத்தனை விதமான சத்துக்கள் தேவைப்படுகிறது தெரியுமா? ஒரு மனிதனுடைய உடலில் எங்கெங்கு முடி முளைக்கிறது தெரியுமா? எதற்காக முடி முளைக்கிறது தெரியுமா? முடி முளைக்கவில்லை என்றால் மனிதனுக்கு என்ன நோய் ஏற்படும் தெரியுமா? சகோதரர்களே, கெட்ட வார்த்தையை நம்ம சொல்லி திட்டமே. இந்த முடி, மருத்துவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், எந்த ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தலையில் முடி இல்லாமல் பிறக்கிறதோ அந்த குழந்தை மிக விரைவில் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறந்து மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக மாறிவிடும். மண்டைக்குள்ள மூளை இருக்க, இந்த மூளை செயல்படுறதுக்கு முக்கிய காரணம் முடி. வெறும் முடிதான்.
மாசம் வளர்ந்தா போய் கட் பண்ணிட்டு வந்துடுறோம். இந்த முடி இல்லைன்னு சொன்னா மனிதனுக்கு மிக உன்னதத்தை கொடுக்கக்கூடிய மூளை செயலிழந்து விடும் சொல்லி இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லி காமிக்கிறார்களே. இதை விட அல்லாஹ் உங்களுக்கு வேற என்ன பெரிய நியாமத்தை பண்ணணும்? முகத்தில் முடி வளர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு சஹாபி வந்தார்கள். அவர்களுடைய நாடியில் இரண்டு முடிகள் இருந்தது. அந்த 2 முடிகளை பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சிரித்தார்கள். சிரித்ததோடு அந்த சஹாபிக்கு வெட்கமாகிவிட்டது. இந்த குச்சி முடியை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சிரித்து விட்டார்களே. உடனடியாக அந்த முடியை சிரைத்து விட்டு வந்தார்கள். வந்து அல்லாஹ்வின் சபையில் அமர்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் முகத்தை திருப்பி கொண்டார்கள். அந்த சஹாபி கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் முகத்தை திருப்பினீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உன்னுடைய அந்த 2 முடியிலே சொர்க்கத்து ஹூர்லின் பெண்கள் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி நான் சிரித்தேன். தாடி இருக்க தாடி முடி, சொர்க்கத்து ஹூர்லின்கள் ஆடக்கூடிய ஊஞ்சல். இன்றைக்கு பெரும் பெரும் சினிமா நடிகர்கள், மருத்துவ கல்லூரியிலே படிக்கக்கூடிய மருத்துவ நிபுணர்கள், பெரும் பெரும் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு தங்களுடைய நெஞ்சு வரைக்கும் தாடி வளர்க்கின்றார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டீர்களா? ஏன் தாடி வளர்க்கிறீர்கள்? மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள், எந்த ஒரு மனிதர் ஒரு பிடி தாடி வளர்க்கின்றாரோ அவர் 80 வயதானாலும் அவர் முகத்திலே சுருக்கு விழாது. முகத்தின் சுருக்குகளை போக்குவதற்கு இன்றைக்கு விலை உயர்ந்த நறுமண பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் இன்றைக்கு பூசுகின்றார்கள். வெறும் தாடியை வளர்த்துட்டா 80 வயசு வரையும் முடியல, முகத்துல சுருக்கு விழாது. இன்னைக்கு மருத்துவர் சொல்லியிருக்காங்க, இந்த முடியை விட பெரிய நியாமத் என்னங்க வேணும்? ஒரு மனிதனுடைய உடலிலே ஏறத்தாழ 4 கோடி சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கிறது. 4 கோடி ரோமங்கள் ஒரு மனிதனுடைய உடலிலே இருக்கிறது. அந்த ரோமங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ரோமங்கள் இல்லாமல் போனால், முடி இல்லாமல் போனால் மனிதனுக்கு ஏற்படக்கூடாத நோய்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டும் இருக்கும் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகின்றார்களே. கடமையான குளிப்பு வந்துவிட்டால் உடனடியாக குளித்து விட வேண்டும். ஏன் தெரியுமா? கடமையான குளிப்பு ஆனதோடு நமது ரோமங்கள் இருக்கக்கூடிய துவாரங்கள் எல்லாம் கொஞ்சம் விரிசல் அடைந்து விடுகிறது. அந்த விரிசல் நீடித்து இருந்தால் கெட்ட காத்துகள் உள்ளே சென்று மனிதனுக்கு தீய நோய்கள் பரவிவிடும். அந்த ஓட்டைகளை மூடுவதற்கு தண்ணீரின் மூலமாக மட்டும்தான் மூட முடியும். எனவேதான் கடமையான குளிப்பு குளிக்கும் போது ஒரு முடி கூட நனையாம இருக்கக்கூடாதுன்னு மார்க்க சட்டம் நமக்கு சொல்லுது. ஒருவேளை ஒரு முடி நனையாம இருந்தா அவருக்கு குளிப்பு நிறைவேறல, மீண்டும் அவர் குளிக்கணும். இந்த தண்ணியை விட மிகப்பெரிய நியாமத்து நமக்கு என்ன வேணும்? வெறும் முடியை பத்தி பேசணும்னாலே 3/4 மணி நேரம் ஆகும். கையின் விரல்களில் முடிக்கக்கூடிய முடி ஏன் முளைக்கிறது தெரியுமா? மர்ம உறுப்புகளில் முடி ஏன் முளைக்கிறது தெரியுமா? ஏன் காதுகளில் முடி முளைக்கிறது தெரியுமா? மருத்துவ நிபுணர்கள் மிகுந்த ஆச்சரியத்தோடு வரலாறு எழுதி காமிப்பார்கள். மிகுந்த ஆச்சரியத்தோடு மருத்துவ நிபுணர்கள் இன்றைக்கு அல்லாஹ்வின் படைப்பை பார்த்து வியக்கின்றார்கள். மனிதனுடைய மூக்குல முடி இருக்கு சகோதரர்களே, மனிதனுடைய மூக்குல முடி இருக்கிறது சகோதரர்களே. மருத்துவர்கள் காத்தை சுத்தம் செய்வதற்கு, பியூர் ஆக்சிஜன் உருவாக்குவதற்கு ஏறத்தாழ 4000 கோடி செலவு பண்ணுகின்றார்கள். எத்தனை கோடிங்க? 4000 கோடி. நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா பியூர் ஆக்சிஜன் 4000 கோடி பட்ஜெட்ல நீங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம பாட்டுக்கு மூச்சு விடுறோம், மூச்சு வாங்குறமே. நம்ம காத்தை பியூரிஃபை பண்றது எது தெரியுமா? மூக்குல இருக்கக்கூடிய முடி. மூக்குல முடி இல்லைன்னு சொன்னா மனிதனுக்கு ஆயுள் காலம் குறைந்து சீக்கிரம் இறந்து விடுவார். எல்லா தூசிகளும் மூக்குக்குள் நுழைந்து விடும். மூக்குல அல்லாஹ் முடிய வச்சதுல அவ்வளவு பெரிய நியாமத்தை வச்சிருக்கான். இதை விட பெரிய நியாமத்து நமக்கு என்ன வேணும்? அப்ப இந்த நியாமத்துக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிச்சோம்னு சொன்னாலே நம்ம ஆயுள் காலங்கள் முழுக்க நன்றி செலுத்தி முடியாது சகோதரர்களே. புருவத்தில் ஏன் முடி முளைக்கிறது தெரியுமா? ஒவ்வொன்றாக நமக்கு மருத்துவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் படைப்பு இந்த மனித உடல் தான் மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய உடம்பில் எத்தனை நரம்புகள் இருக்கிறது தெரியுமா? மனிதனுடைய உடம்பில் எத்தனை நரம்புகள் இருக்கிறது தெரியுமா?
1973 மனிதனுடைய உடம்பில் எத்தனை நரம்புகள் இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு 2024 மாறிவிட்டது. எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டது. இதுவரையிலும் மனிதனுடைய உடம்பில் துல்லியமாக இத்தனை நரம்புகள் இருக்கிறது என்று மருத்துவர்களால் சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்றவாறு அவனுடைய நரம்பின் எண்ணிக்கை கூடுகிறது, குறைகிறது. நெட்டையாக இருப்பவருக்கு, குட்டையாக இருப்பவருக்கு, பருமனாக இருப்பவருக்கு, ஒல்லியாக இருப்பவருக்கு அவருடைய உடல் வாக்கை குறித்து அவருடைய நரம்புகள் வேறுபடுகிறது. இதுவரையிலும் தோராயமா சொல்லியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? குறைஞ்சது ஒரு 1 மில்லியன் கணக்கான நரம்புகள் இருக்கும். மில்லியன் கணக்குன்னு தெரியுதா? 10, 100, 1000, 10,000, லட்சம், 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 10 கோடி, அதுக்கடுத்து 1 மில்லியன், அதுக்கடுத்து பில்லியன், அதுக்கடுத்து ட்ரில்லியன். ஏறத்தாழ எத்தனை கோடிக்கணக்கான நரம்புகள் மனிதனுடைய உடலை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு நரம்பில் ஏதாவது ஒரு பிசிறு தட்டுதல் ஏற்பட்டால் மனிதனுக்கு கை கால் முடமாகி விடுகிறது, கண் பார்வை மங்கி விடுகிறது, வாய் கோடி விடுகிறது, செரிமான சக்திகள் இழந்து விடுகிறது, கால் முடமாகி விடுகிறது, மனிதனுக்கு மூச்சு குழாயில் பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. ஒரு நரம்பை வச்சு இதை விட பெரிய நியமத்து என்ன வேணும்? நம்ம நினைக்கிறோம் எது வந்தாலும் டாக்டர்கிட்ட போய் நம்ம காத்துடலான்ட்டு. இன்னைக்கும் மனித உடம்பிலே என்னென்ன உறுப்புகள் எப்படி செயல்படுகிறது என்று டாக்டர்கள் முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸ்கேன் போடுறோமே, உள்ள இருக்கிறத அப்படியே தெரியுது நமக்கு நினைக்கிறோம். இல்ல, 100க்கு 40% தெரியும். மிச்சம் 20% ஒரு கணிப்பு. 40% அவங்க சொல்லிடுவாங்க இறைவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கங்க. அந்த இறைவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கங்களுடைய அர்த்தம் என்ன? நான் என்னதான் மருத்துவம் படிச்சிருந்தாலும் என்னால முடியாது. உள்ள இயக்கிக்கிட்டு இருக்கிறது அல்லாஹ், உன் இறைவனப்பா. அவன் எப்படி வைக்கிறானோ அப்படிதான். ஒரு குத்து மதிப்புல தான் உனக்கு நான் பண்ணுவேன். இதை விட பெரிய நியமத்து என்ன வேணும்? சொல்றமே, அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே செய்யல, அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே செய்யல, கஷ்டத்திலேயே இருக்கிறேன், கவலையிலேயே இருக்கிறேன். கணித்திற்குரியவர்களே, தலைமுடியை பார்த்து விட்டோம். முடிக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வாருங்கள். மனிதனுடைய கண். நீ கேமரா குவாலிட்டி, மொபைல் எடுக்கிறோம், பெரிய பெரிய கேமரா வாங்குறோம், இத்தனை பிக்சல்ல வாங்கணும், இவ்வளவு கெப்பாசிட்டியில இருக்கணும்னு சொல்லி வாங்குறோமே. மனிதனுடைய கேமரா லென்ஸ் ஐ எத்தனை லென்ஸ் இருக்கு தெரியுமா? மனுஷன் கண்ணுக்குள்ள, மனுஷன் கண்ணுல எத்தனை லென்ஸ் இருக்கு தெரியுமா பாய்? 268 லென்ஸ் இருக்கு. கண் எவ்வளவு சின்னதா இருக்கு நமக்கு. பார்த்தா இங்க இருந்து பார்த்தா எவ்வளவு தூரம் தெரியுது. சின்ன சின்ன எறும்பு ஓடுறது கூட தெரியுது. எத்தனை லென்ஸ் இருக்கு? 240க்கும் மேற்பட்ட லென்ஸுகள் நம்மளுடைய கண்ணுல இருக்குது. இதுல ஒரு லென்ஸ் போனாலும் கண்ணுல புற விழுந்துரும், கண்ணு வீங்கிரும், கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சிடும், கண்ணு தெரியாம போயிருமே. இந்த கண்ணை விட மிகப்பெரிய நியமத் என்னவாக இருக்க முடியும்? என்னவாக இருக்க முடியும்? என்னங்க அல்லாஹ் ஒன்னும் செய்யல நம்ம சொல்றோம். என்ன அல்லாஹ் ஒன்னும் செய்யல நமக்கு? இமாம்கள் சொல்லி காமிப்பார்கள். ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு முன்னால் வாழ்ந்தார். அவர் அல்லாஹ்விடம் துஆ செஞ்சார், யா அல்லாஹ், 1000 வணக்கம் 1000 வருடங்கள் உன்னை நான் வணங்க வேண்டும், அதற்காக எனக்கு தனி ஒரு இடத்தை கொடு. அல்லாஹ்வும் அந்த மனிதருக்கு தனி இடத்தை கொடுத்தான். நடு கடலிலே ஒரு பாறையை அல்லாஹ் வைத்தான். அந்த பாறையிலே ஒரு மாதுளை பழத்தை அல்லாஹ் விளையச் செய்தான். அந்த மாதுளை பழம் தினசரி விளையும். அவர் தினசரி அதை சாப்பிடுவார். கடல் நீர் அவருக்கு இனிப்பான நீராக மாறியது. இறுதியாக அவர் அல்லாஹ்விடம் துஆ செஞ்சாரு, 1000 வருஷம் கழிச்சு நான் மௌத்தாகும் போது சுஜூதிலே மௌத்தாக போகணும். இந்த மனிதரை நாளை மறுமையிலே அல்லாஹ் அழைத்து வருவான். அல்லாஹ் இவருடைய நன்மையை பார்த்துவிட்டு சொல்வான், என்னுடைய அருளை கொண்டு சொர்க்கம் செல். அந்த மனிதர் சொல்வார், உன் அருளை கொண்டு எனக்கு சொர்க்கம் வேண்டாம், நான் 1000 வருடங்கள் வணங்கி இருக்கின்றேன், அந்த 1000 வருட வணக்கத்தை கணக்கு பண்ணி எனக்கு நீ சொர்க்கத்தை கொடு. அல்லாஹ் அப்படியா? 1000 வருஷம் வணங்கி இருக்கியா? சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுக்கு இந்த ஒத்த சைடில் வலது கண்ணு கொடுத்தேன் பாருங்க, இந்த வலது கண்ணுடைய நியமத்தை கொண்டு போய் ஒரு தராசு படியில் போடுங்க. இவன் 1000 வருஷம் நின்று வணங்கினான் பாருங்க, இந்த நன்மையை கொண்டு போய் இன்னொரு தராசுல போடுங்க. அப்படி இந்த கண்ணினுடைய நியமத்தை அப்படி வெயிட்ல அப்படி கீழே வரும். இது வெயிட்ல கீழே வரும், இது மேலே போகும். அல்லாஹ் சொல்லுவான், எப்பா இன்னும் நீ ஒரு 10,000 வருஷம் வணங்கினா கூட இந்த வலது கண்ணுக்கே நீ நன்றி செலுத்தின முடியலையப்பா.
10,000 வருஷங்கள் வணங்கினாலும் கூட இந்த ஒத்த கண்ணுக்கு நாம் நன்றி செலுத்த முடியாது என்று சொன்னால் உடம்பிலே எத்தனை அணுக்களை அல்லாஹ் கொடுத்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிங்க நம்ம அல்லாஹ் வணங்கணும்? அல்லாஹ் ஒன்னும் செய்யலங்கிற தயவு செஞ்சு சொன்னாதீங்க. எல்லாத்தையும் நமக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சிருக்கின்றான். நீங்க கண்ணு, டாக்டர் சொல்றாங்க மொபைல் போன் அதிகமா பார்க்காதீங்க, டிவி அதிகமா பார்க்காதீங்க, வெயில் அதிகமா போவாதீங்க, காத்துல ரொம்ப வேகமா போவாதீங்க, தூசி விழுந்துனா கண்ணை கசக்காதீங்க, கண்ணுல தண்ணி ரொம்ப அடிச்சு கழுவாதீங்க, கண்ணை ரொம்ப பேணுதலா ரொம்ப பக்குவமா பாருங்க. ஏன்னா அது நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கான சின்ன சின்ன திரைகள், ரொம்ப சின்ன திரை. 240 திரையை கிழிக்கிறதுக்கு ஒரு சின்ன நகம் போது கிழிஞ்சிடும், 240 கிழிஞ்சிடும். அல்ல எப்படி வடிவமைச்சிருக்கிறான்? அதுலயே வெள்ளை இருக்கு, கருப்பு இருக்கு, முட்டை இருக்கு வைங்க. முட்டையை வாங்கி இப்படி ஒரு குழுக்கு குழுக்குனீங்கன்னா மஞ்சளும் வெள்ளையும் ஒன்றா கலந்துரும். நம்ம கண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஓட்டம் ஓடுறோம், எவ்வளோ வேலை பார்க்குறோம், என்னென்ன காரியங்கள் செய்கிறோம். என்னைக்காவது நம்ம கருவெளி வெள்ளை வெளியோட கலந்திருக்குதா சகோதரர்களே? என்னைக்காவது கலந்திருக்குதா? அப்படி ஒரு வேளை கலந்தா நம்மளுடைய கண்ணினுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். ஏன் அல்லாஹ் ஒன்றும் செய்யவில்லை என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தணும். இந்த கண்ணுக்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலே நம்ம நன்றி செலுத்த முடியாது என்று இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்களே. இது போக காதை பத்தி பேசுறதா இருக்கு, நாவை பத்தி பேசுறது இருக்கு, வாயை பத்தி இருக்குது, வாயுக்குள்ள இருக்கிற பல்ல பத்தி இருக்குது, பல்லுக்கு இடையில அல்லாஹ் கேப்பை ஏன் கொடுத்திருக்கிறான்? அதை பத்தி பேசுனா தனியா பேசணும், மூக்க பத்தி பேசுனா தனியா பேசணும். இந்த விரல் இருக்குதே, இந்த விரல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எலும்பை கொடுத்து அந்த ஒவ்வொரு எலும்பையும் 3 மடிப்பா அல்லாஹ் மடிக்க வச்சிருக்கான். முதல் மடிப்பு, 2வது மடிப்பு, 3வது மடிப்பு. ஏன் இது அல்லாஹ் 3 மடிப்பா வச்சா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் பேசணும். சின்ன சின்ன விஷயங்களை பேசி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத்துகளை பாருங்க. கிட்னி சகோதரர்களே, கிட்னி வெறும் 180 கிராம், 180 மில்லிகிராம் தான். 180 மில்லிகிராம் கிட்னி தான் நம்ம உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்தை சுத்திகரிக்குது, நம்மளுடைய வேர்வையை வெளிப்படுத்துகிறது, நம்மளுடைய சிறுநீரை தனியாக ஒதுக்குகிறது. ஒருவேளை இந்த கிட்னி நமக்கு கெட்டு போய் என்று சொன்னால், இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 180 மில்லிகிராம் கிட்னி செய்யக்கூடிய வேலையை செய்யறதுக்கு 1800 கிலோ மிஷின் தேவைப்படும். எத்தனை கிலோ? 1800 கிலோ மிஷின் எங்க இருக்கு பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு சுருக்கமா நமக்கு வச்சிருக்கிறான் வாழ்க்கைய, எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கிறான். அந்த மிஷினை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் வைக்க முடியாது. ஃபுல்லா ஏசி இருக்கிற ஹால்ல தான் அதை வைக்க முடியும். ஏசி இல்லாத ஹால்ல வச்சா மிஷின் ஒர்க் ஆகாது. மிஷின் ஒர்க் ஆகலனா ரத்தத்தை ஒழுங்காக சுத்திகரிக்க முடியாது. நம்ம உடம்புல என்ன கெட்ட பாக்டீரியா வந்தாலும், என்ன வெள்ளாணு வந்தாலும், என்ன சிவப்பு அணுக்கள் வந்தாலும் நம்ம கிட்னி அதை உடனுக்குடனே டயாலிசிஸ் பண்ணி இருக்குது. ஆனா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களால் நிம்மதியா சாப்பிட முடியாது, ஒரு வேகமா நடக்க முடியாது, சத்தம் போட்டு பேச முடியாது, விரும்பியதை சாப்பிட முடியாது. அவ்வளோ ஏன் உங்களால ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி கூட குடிக்க முடியாது சகோதரர்களே. 1 லிட்டர் தண்ணி கூட குடிக்க முடியாது. அல்லாஹ் அவ்வளவு அற்புதமா அந்த மனிதனுடைய படைப்பு வச்சிருக்கிறான். எவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நியமத்துக்கெல்லாம் ஒரு ரமலான் அல்ல, 100 ரமலான்களை நாம் அடைந்து 100 ரமலானிலும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் கூட முடியவே முடியாது. எவ்வளவு அற்புதமான படைப்பு. அந்த டயாலிசிஸ் பண்ணும் போது இடையில மிஷின் நின்று போச்சுன்னா அல்லாஹ் காப்பாற்றணும், ஆள் வஃபாத்து தான். வாரத்தில் 2 வாட்டி போகணும். ஏன்னா நான் போனதுனால சொல்றேன், வாரத்தில் 2 தடவை போகணும். ஒவ்வொரு தடவையும் டயாலிசிஸ் ஆகும்போது டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய கை காலெல்லாம் மரக்கட்டைகளை போன்று விரைத்து நின்றுவிடும். கட்டை என்னுடைய தந்தைக்கு நடந்தது. மரக்கட்டை மாதிரி நிற்கும். 2 பேரும் சேர்ந்து அமுக்குனாலும் அந்த கையை கீழே கொண்டு போக முடியாது. ஏறத்தாழ மௌத்தா போயிட்டா எப்படி நிற்கிதோ அதே மாதிரி தான். ஏன்னா உடம்புல இருக்க ரத்தம் பூரா வெளியே வந்துடும். மிஷினுக்கு வந்து ஒரு வயர்ல வந்துகிட்டே போகும், இன்னொரு வயர்ல அப்படி பியூரிஃபை ஆகி அடுத்த வயர்ல போய்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உடம்புல விரைச்சிரும். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தா கூட அந்த இடத்திலேயே உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லாஹ் என்னைக்காவது நம்ம கிட்னிய ஓடிக்கிட்டு இருக்கிற கிட்னிய சடனா அல்லாஹ் நிக்க வைக்கிறானா? கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 27 அடையாளங்கள் இருக்கு.
இந்த 27 அடையாளமும் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுதுங்கிறது அல்லாஹ் நமக்கு உணர்த்துறான். எவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். கல்லீரல் இருக்கு, மண்ணீரல் இருக்கு. இந்த கல்லீரல் மண்ணீரல் இல்லைன்னு சொன்னா ஒரு மனிதன் மண்ணோட மண்ணாக போயிருவான் சகோதரர்களே. நம்ம சாப்பிடுற உணவை செமிக்க வைக்குது. நீங்க சாப்பிடுற சாப்பாடுல விஷங்கள் ஏதாவது இருந்தா அதை வாந்தியாக வெளிப்படுத்துது. மலம் கழியும் போது பச்சை கலர்ல மலத்தை கழிய வைக்கின்றது. கல்லீரல் மண்ணீருடைய வேலைகள் அவ்வளவு இருக்கிறது. அவ்வளவு இதயத்தை எடுத்துக்கங்க, டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வாட்டி நின்றுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அல்லது அடிச்சுக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் வேகமா அடிக்க ஆரம்பிச்சாலும் முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் நம்ம சொந்தக்காரன் பந்தக்காரன் லட்ச லட்சமா கோடி கோடியா நீங்க காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இன்னைக்கு பெரும் பெரும் பணக்காரர்கள் சாப்பிடக்கூடாத உணவை சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருது. கிட்னிக்காக இன்னைக்கு லட்சக்கணக்கு கோடி கணக்கு கொட்டி கொடுத்து எனக்கு ஏதாவது ஒரு கிட்னி கொடுத்தா எனக்கு கிட்னி கிடைக்காது. எவ்வளவு நியமத்து இந்த மனிதனுடைய உடல். பேசுறோம், வாயிலிருந்து சத்தம் எப்படிங்க வருது? யோசிச்சிருக்கிறோமா? எப்படி சத்தம் வருது? அல்லாஹ் எவ்வளோ அற்புதங்களாக இந்த மனிதனுடைய உடம்பை படைச்சிருக்கிறான். காது கேட்குது. நீங்க உங்களுடைய உடல் உறுப்புகளுடைய வலியை, அதனுடைய பொக்கிஷத்தை நீங்க உணரணும்னு சொன்னா கண் இல்லாதவங்கள்ட்ட போய் கேளுங்க, கண்ணினுடைய மகிமை தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அல்லாஹ் கண் பார்வையை எடுத்துட்டான், உலகமே இருண்டு போயிடும். எந்த மனைவிக்காக, எந்த பிள்ளைக்காக, எந்த உடல் சந்தோஷத்திற்காக ஓடணுமோ ஒரு எட்டு கூட பிறருடைய உதவி இல்லாமல் நடக்க முடியாத சகோதரர்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காது அப்படியே கேட்காமல் ஆனால் நம் நிலைமை என்னவாகும்? நம்ம யார் என்ன பேசுகின்றார் என்பதை நம்மளால் கேட்க முடியுமா? உச்சரிக்கக்கூடிய உதடுகள் ஒரு நிமிடம் நின்று போனால் நம் நிலைமை என்ன ஆகும்? சாப்பாடுக்கு கூட பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை அல்லவா உருவாகும்? நன்றாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கால் திடீர் முடமானால் என்ன ஆகும்? கழிவறைக்கு கூட பிறருடைய கையை பிடிக்கக்கூடிய நிலைமை அல்லவா உருவாகும்? நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கைகள் திடீரென முடமானால் என்ன ஆகும்? கண்ணியத்திற்குரிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லெஃப்ட் ஹேண்டு பெருசா நம்ம லெஃப்ட் ஹேண்டாக நமக்கு யூஸே இல்லை. ஆனால் லெஃப்ட் கை மட்டும் போயிருச்சுன்னு வைங்களேன். லெஃப்ட் கை போயிருச்சு வைங்க, இந்த உலகத்தில் உயிரோட வாழணும் நம்ம விரும்பவே மாட்டோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டு தான் முக்கியமான ஒரு வேலையே இருக்குது. பண்ணுவாங்களா? இந்த இடது கை பண்ணக்கூடிய வேலையை மனைவிக்கா ஓடுற, பிள்ளைக்காண்டி ஓடுறேன்னு நம்ம சொல்றோமே. இந்த இடது கை 4 நாள் முடமாயிருச்சுன்னா 4 நாள் பாவத்தில் பார்ப்பாங்க, பாசத்தில் பார்ப்பாங்க. 5ஆவது நாள் கருமம் கிட்ட வர முடியுதா? தூக்கி அவனை வெளியே போடு, இல்லைன்னா வெளியே ஒரு ரூமை கட்டி அதில் போடு, அங்கேயே போய் தொலையட்டும். பீச்சாங்கையை பற்றி யோசிச்சுன்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் சகோதரர்களே. அல்லாஹ் ஒன்றும் செய்யலை, அல்லாஹ் எனக்கு ஒன்றும் செய்யலைங்கிற அந்த வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்து ஏராளம் ஏராளம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு வரேன். மனிதனுடைய உடம்பில் இருந்து வேர்வைகள் வெளியாகவில்லை என்று சொன்னால் மனிதனுக்கு இழப்பு நோய் ஏற்படுகிறது. வீசிங் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு தெரியும், அப்பாஸ் பாய்க்கெலாம் தெரியும். ஒரு 2 ஸ்டெப் நடக்க முடியுமா? ஓதி பார்க்கன்னு வர முடியுமா? பள்ளிவாச கேட்டுக்கிட்டு நின்று அசரத்து இதுக்கு மேல நடந்து வர முடியல, இழைக்குது. என்ன ஓட்டம் ஓடுறோம், என்ன ஆட்டம் ஆடுறோம், என்ன பாட்டம் பாடுறோம். கொஞ்சம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய உடலினுடைய வாக்க மாற்றி அமைச்சிட்டானா நம்ம வாழ்க்கையே மொத்தத்தில் முடிஞ்சு போயிடும். அவ்வளோ நியமத்துகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித உடலை இயக்கி கொண்டிருக்கின்றான். கணித்திற்குரியவர்களே, இந்த வேர்வை கெட்ட நாத்த வேர்வை நாத்த வருது பக்கத்தில் வராதுன்னு சொல்றோமே, இந்த வேர்வை வரல நம்ம மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? காலையில் கழிவறையில் நம்ம உயிருக்குயிராக நேசித்தவங்க கூட கழிவறையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கழிவறை பக்கம் போக மாட்டோம். அவ்வளோ கேவலமாக நம்ம பார்ப்போம். ஒரு 4 நாள் நமக்கு கழிவு வெளியே போகலன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 நாள் போய் வெளியே போகல என்ன செய்வோம்? உடனே கைப்பிடி மருத்துவத்துக்கு போவோமா, ஐயராஸ்பத்திரிக்கு போவோமா, ஜெயத்துக்கு போவோமா, இனிமா கொடுத்துருவோமா, அதை பண்ணிடுவோமா, இதை பண்ணிடுவோமா. மனிதனுடைய கழிவு வெளியேறுவதில் கூட அல்லாஹ் அவ்வளோ நியமத்துகளை வச்சிருக்கிறான். சரி, வெளியேறிக்கிட்டு இருக்கிற கழிவு தொடர்ச்சியாகவே வெளியேறினால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? எவ்வளவு அற்புதமாக இந்த மனிதனுடைய உடலை அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்தா தந்திருக்கான். அப்ப அந்த நியமத்துகளை எல்லாம் உணர்ந்து, அந்த நியமத்துகளை எல்லாம் புரிந்து நமக்கு இருக்கக்கூடிய நியமத்து இன்னும் அதிகரிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வஇன் கஃபர்தும் மின் அஸாபிஷ் ஷதீத், நீங்க எனக்கு நன்றி செலுத்தினா உனக்கு கொடுத்திருக்க நியமத்தை நான் இன்னும் அதிகப்படுத்துவேன். நீ மறந்து இருந்தன்னு சொன்னா உனக்கு கடுமையான வேதனை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, நம்ம சொல்றது ஒன்னே ஒன்று, அந்த ரமலான்யாவது கொஞ்சமாவது திருந்த முயற்சி பண்ணுங்க.
நோன்பு 1 or 2 வச்சு பாருங்க. நான் அன்றைக்கே சொன்னதுதான், வேலைக்கு போகிறோம் கரெக்டு தான், நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும், எல்லாமே சரிதான். ஏன் வைக்காமலே இருக்கணும்? வச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே கிறங்கிருச்சு, ஒரு 3:30 மணிக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல, கை கால் பதட்டம் கொடுத்துருச்சு, இயற்கையாகவே நோன்பு திறக்கக்கூடிய சட்டம் நம்ம மேலே வந்துடும். நோன்பு நீங்கள் தாராளமாக திறந்துக்கலாம், அல்லாஹ் அதற்கும் ஒரு நன்மை எழுதிடுவானே. ஏன் வைக்காமலே இருக்கணும் தான் நம்மளுடைய கேள்வி. என்ன, எத்தனை விஷயங்களை போய் பார்ப்போம், பண்ணி பார்ப்போம், ஆரம்பித்து பார்ப்போம், கழுதை என்ன வந்துட போது, எவ்வளோ உலக விஷயத்தில் எவ்வளோ முன்றோங்க, நம்ம எவ்வளோ முண்டி பார்க்குறோம். ஆனால் மார்க்க விஷயத்தில் வரும்போது கொஞ்சம் கூட முயற்சி பண்ண மாட்டேங்குமே. அதுதான் நம்மளுடைய மறுமை வாழ்வுக்கும் இம்மை வாழ்வுக்கும் மிகப்பெரிய கேடாக மாறிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்தி, இந்த உடல் ஆரோக்கியத்தை இறுதி வரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவதோடு, வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் யாருடைய உதவியை எதிர்பார்த்தும் வாழாமல் நம்மளுடைய சுய தேவைகளை நாமவே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாபெரும் நசீபினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.